மே 1 இன்றைக்கு மே 1 உழைப்பாளர் நாள் மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு நாள். என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்னோட பெரியம்மா இந்த உலகத்தை விட்டு போன நாள் இன்றைக்கு ஸோ அது எப்பவுமே மறக்க முடியாத ஒரு நாள். வாழ்க்கை பூரா 5 வருஷம் இண்டியோட 5 வருஷம் ஆச்சுது. என் பெரியம்மா உண்மையிலேயே அவ பற்றி இந்த நாளில உழைப்பாளர் தினத்துல நான் 2 வார்த்தை கதைக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கு அவட இறந்த நாளும் உழைப்பாளர் தினமும். உழைப்பாளி உழைப்பாளிக்கு உதாரணம் மாறண்டு என் வாழ்க்கையில நான் நேரில் பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன். என் பெரியம்மா தான் கடுமையான உழைப்பாளி, இனி உழைப்பாளி. அதோட பாத்தீங்களா அவாட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணினான். பெருமை என் பெரியம்மாவன் எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு 500 பேரோ 1000 பேரோ வச்சு நீங்கள் ஒரு கொண்டாட்டம் செய்ய போறீங்கன்னா ஒரு ஆளா நின்று செஞ்சு முடிப்பா. அப்படி ஒரு பலசாலியும் உழைப்பாளியும் பலசாலியும். அவ நம்பி என்னவும் கொடுக்கலாம், பலகார சூடோ சமையலோ என்னண்டாலும் ஒரே ஒரு ஆள், தனி ஒரு ஆளா நின்று அவ்வளோத்தையும் மலர்ந்து கண்ணை மூடி முழிக்கிறது கிடையில முடிச்சிருவா. அதோட கடுமையான உழைப்பாளி. நினைக்கல பெருமையா இருக்குது என் பெரியம்மாவை நினைக்கல. அவட வழியில நானும் போற நண்டைக்குல எனக்கு சந்தோஷமா இருக்குது. நான் பெரியம்மா இருக்கும் போதே அடிக்கடி சொல்றேன், நான் தானும் கூட வாரிசு. சொத்து பத்துக்கு இல்லையா, பெரியம்மா செய்யறதெல்லாம் நான் செய்வேன். அதனால தான் நான் அவட வாரிசுன்னு சொல்றேன்னா, அவ என்னென்ன செய்யற அவதெல்லாம் நான் செய்வேன். அவாவும் நானும் ஒரே நம்பர், அவாவும் நானும் ஒரே ராசி, அவாவும் நானும் ஒரே மாதிரி. நினைச்ச கண் பார்த்தா கை செய்யும். அவாம் அப்படித்தான், கண் பார்த்தா கை செய்யும். அவாம் ஒன்றும் படிச்சதில்லை, பழகினதில்லை, ஒன்றும் இதன்னதில்லை. ஆனா அவளுக்கு தெரியாதது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை, எல்லாமே செய்வா, எதையும் சாதிப்பா. அதை விட பெருமையான உண்டு, 50 வயசுல காரோடி லைசன்ஸ் எடுப்பேன் செய்வேன் என்று நினைச்சா கண்டிப்பா செஞ்சே ஆகுவாவா. அவளை செய்ய முடியும், செய்வா. அதையும் நினைக்கிறதுக்கு பெருமையா இருக்கு. வயசு இல்லை, நீங்க நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே வயசு இல்லை என்றதை இந்த பெரியம்மா நிரூபிச்சு காட்டினவா. அது எப்பவும் எனக்கு பெருமையா இருக்குது. ஏன்னா நாங்கள் எந்த வயசுலையும் என்னவும் நாங்கள் நினைச்சோம்னா எங்களால செய்யலும் சாதிக்கலும். உழைப்பாளிகள் தினத்துல அவ நினைச்சு பார்க்கல சந்தோஷமா இருக்குது. அவ பற்றி உங்களுக்கு நான் சொல்லக்கல எனக்கு பெருமையா இருக்குது, சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா 2 வார்த்தை இன்றைக்கு அவட இறந்த நாளும் தானே. ஸோ அவ பற்றி 2 வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் அவ உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு வலது கை இடது கை எல்லா கையாவும் இருந்தவா. அவ இல்லாதது உண்மையிலேயே பெரிய ஒரு இழப்பு, எனக்கு பெரிய ஒரு இழப்பு. பெரியம்மா இருக்கைக்குள்ள ஒரு தைரியமா இருந்தது. யார் என்னென்ன சொல்லிடுவாங்க, யார் என்ன கதைச்சிருவாங்க. பெரியம்மா இருக்கிறா, கேள்வி கேட்கறது. இந்த உலகத்துல ஒரு தரம் கேள்வி கேட்கல. ஆனா என்ன பெரியம்மா கேள்வி கேட்க வருவா, இருந்திருந்தாலும் வந்தவா. ஸோ யார் என்ன கதைச்சாலும் கூட என்ன கேள்வி கேட்க வந்துடுவா எனக்காண்டி. ஸோ ஒரே ஒரு ஜீவன் இருந்தது எனக்காண்டி குரல் கொடுக்க, எனக்காண்டி கேள்வி கேட்கன்னு சொல்லி அந்த ஜீவன் இல்லையன்றைக்குல அது மேலேயே ஒரு பெரிய இழப்பு தான், அது கவலை தான். பட் என்ன செய்யறது, ஆண்டவன் நல்லவங்களா இந்த பூமியில வாழ உறுதியில நல்லவங்களா தன்னோட எளியா கூட்டி கொண்டு போயிடுவான். ஸோ அதனால அவையும் கூட்டி கொண்டு போயிட்டான், கடவுள்கிட்ட போயிட்டான். ஒரு சந்தோஷம்.